ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின பதிவில் இந்த லாங் ஃப்ராக்கோட கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது எவ்வளோ ஈஸியாக தைக்க முடியுங்கிறது புதுசாக தைக்கிறவங்க தச்சு பழகுனாலே உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸ் தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு நான் தச்சு காமிக்க போகிறேன். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இது கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறதுனால பின் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ரைட்டா? காட்டன் மெட்டீரியல்னால் தேவை கிடையாது. இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு பின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கழுத்து ட்ராயிங் பண்ணிக்கிறோமா? ஏன்னா ஒரு சைடு தான் நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு சேர்த்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். கழுத்து எத்தனை 8 இன்ச் எடுத்துருந்தோமோ ரைட். இப்போது இதில் அப்படியே அடித்து பரட்ட போகிறோம். வழக்கம் போல் உள்ள ஒரு கிளாத் ஒன்று கொடுத்துக்கலாம். இது ஒரிஜினல் பீஸ். ஃபஸ்ட்டு லைனிங் வச்சுக்கோங்க. மேலே இந்த ஒரிஜினல் பீஸ் வைக்கிறேன். நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? நல்லா சென்ட்ரு பார்த்து லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. தைக்க போகிறோம். ரைட். பேக் பீஸில் அந்த நெக் தைச்சிட்டோம். இதை அப்படியே நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு வெட்டிக்கலாம். இந்த 1/4 இன்ச்சுங்கிறது ஒரே அளவு கணக்கு பண்ணி வெட்டிக்கோங்க. ரைட். இப்போ இந்த லைனிங் எடுத்து விட்டுட்டு ஓரத்தில் நம்ம எஜ்ஜு தையல் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா அழகாக டைட்டாக இழுத்துட்டு தையல் போடுங்க. அப்போ தான் நம்ம என்ன ஷேப் வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். தையல் போட்டுட்டோம். என்ன பண்ணுறோம், இந்த நெக்கில் கரெக்டாக ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். இந்த தையல் பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்ச்சு தள்ளி நான் போடுறேன். அதாவது நூல் தெரியாத மாதிரி கனெக்ட் பண்ணி போடுங்க. அப்போ தான் அந்த தையலே தெரியக்கூடாது. அப்போ தான் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். பேக் பீஸ் எடுத்துட்டோமா? இப்போ சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். எந்த பக்கமும் இழுவை கொடுக்காம நல்லா ஒரே மாதிரி வச்சு சுருக்கம் இல்லாமல் தையல் போட்டுருங்க. ரைட். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியலை அப்படி வெட்டிடுவோமா?
ரெண்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியல் மட்டும் வெட்டிக்கலாம். நம்ம 14 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி வெட்டிக்கலாம். ரைட். இப்போ பேக் பீஸ் எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் எடுக்கணும்ல. ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட்டு அது மாதிரி கழுத்து நல்லா ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து நம்ம டிசைன் எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஃப்ரண்ட்டு தைச்சிடலாம். அதே மாதிரி உள்ள ஒரு லைனிங் கிளாத்து கொடுத்துக்கோங்க. இந்த ஒரிஜினல் பீஸை மேலே வச்சுட்டு மேலே நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கிறோம்ல அந்த லைனிங் அதில் வச்சிடலாம். ரைட். இப்போ அந்த மார்க்கு மேலே தையல் போட்டுடணும். அதே மாதிரி கழுத்து இந்த 1/4 இன்ச் விட்டுட்டு வெட்டிடலாம். மறக்காமல் இந்த அர்க்கத் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டேன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த லைனிங் எடுத்து விட்டுட்டு நான் எட்ஜ் தையல் போடுறேன். பேக்கில் தைச்ச மாதிரி ஒரு 1 இன்ச்சு விட்டு தள்ளி தையல் போட்டுக்கோங்க. லைனிங் வெளியில் தெரிய வேண்டாம், தெரியாமல் கரெக்டாக 1 இன்ச்சு தள்ளி. நெக்கு மாடல் நிறையா இருக்குது. நம்மளுக்கு நல்லா தச்சு நீங்கள் பழகினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாடல் பிடிக்குதோ அது மாதிரி மாற்றிக்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு சும்மா சிம்பிளாக அந்த ரவுண்டு நெக்கு மட்டும் நம்ம போடுறோம். ரைட். இந்த லைனிங்கை சுற்றி தையல் போட்டுக்கலாம். இதையும் நல்லா 2 ஒன்று போல் வச்சுட்டு அந்த சைஸ் பிரகாரம் கரெக்டாக அதை வெட்டிக்கோங்க. லைனிங் தான் கரெக்டான அளவு பார்த்துக்கோங்க. ரைட். இப்போ சைடு பீஸ் எடுக்கணும்ல, சைடு பீஸையும் தைச்சிக்கலாம். உள்ளே சப்போஸ் நீங்கள் பேட் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைனிங் தனியாக இது தனியாக தைச்சிட்டு சென்டரில் பேட் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பேட் இல்லாமல் தைக்க போகிறோம், அதனால் நார்மலாக தைச்சிடலாம்.
ஆப்போசிட் வச்சு தைச்சிருவோம். சுருக்கம் வராமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஷேப் நமக்கு நல்லா கிடைக்கும். ரெண்டையும் ஆப்போசிட் போட்டு அந்த பிசர் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த ஷேப்பில் வெட்டிட்டிங்கன்னா அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது, அதை கவனித்து வெட்டிக்கோங்க. இதை சிங்கிளாக வெட்டிட்டு கூட ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ரெண்டும் ஒரே அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எதுவும் கொஞ்சம் முன்ன பின்ன எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அது சரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ரைட், இப்போது இந்த ஃப்ரண்ட் பீஸில் வச்சு ஜாயின் பண்ணிடலாமா? கரெக்டாக இந்த ஆம்கோல்கிட்ட வச்சு இழுக்காமல் தைக்கணும். முதல்ல சுருக்கம் வந்துடக்கூடாது. சுருக்கம் வராமல் தைச்சிங்கன்னா தான் அந்த ஷேப் நல்லா கிடைக்கும். இருக்கு இல்லையா, சுருக்கம் இல்லாமல் தான் இந்த ஷேப் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இழுத்துறாம தைங்க. இந்த லூஸ் இருக்கு இல்லையா, அந்த கப் ஷேப்புக்கு அந்த லூஸ் இருந்துச்சுன்னா தான் போடும்போது நல்லா நீட்டாக இருக்கும். ரைட், இப்போ உள்ளே வந்து ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணி விட்ருவோம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ரைட், இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம இன்னும் குடஞ்சி எடுக்கல இல்லையா, இந்த டைம் நீங்கள் குடஞ்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டு ஃப்ரண்ட்டையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அவ்வளோதான். ஆம்கோல் ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரைட், இதே மாதிரி பேக்கில் வந்து 2 டாட் பிடிச்சிக்கணும்.
இந்த ஷோல்டருக்கு நேராக இந்த பக்கம் ஒரு டாட், அந்த பக்கம் ஒரு டாட், 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி பிடிங்க. ஒரு 5 இன்ச்சு உயரத்துக்கு ஷோல்டருக்கு நேராக 1/2 இன்ச்சு. அவ்வளோதான். 2 டாட் பிடிச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸ்லீவ் ரெடி பண்ணி இதில் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நம்ம குட்டியான ஸ்லீவ் தான் வைக்க போகிறோம். தச்சு அடித்து பரட்டினதுக்கப்புறம் வெட்டலாம். இன்னொரு ஸ்லீவ்லாம் கூட நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடல் வைக்கலாம். நம்ம வந்து இது சும்மா சிம்பிளாக வைக்கிறோம். லைனிங்கில் எட்ஜ் தையல் போட்டுக்கோங்க. ஓரத்தில் ஒரு தையல் எட்ஜ் தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் இப்போ நம்ம ஸ்லீவை வெட்டிக்கலாம். ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்லீவ் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை கணக்கு பண்ணி வெட்டிக்கோங்க. ஆனால் நான் வந்து ஸ்லீவ் ரொம்ப ஷார்ட்டான ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். இல்லை நீங்கள் நெட்டில் கூட வைக்கலாம். நெட்டில் ப்ளைனாக சின்னதாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வைக்க போகிற ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு இருந்தால் போதும். சென்டர் கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். ரைட். இப்போ இந்த ஸ்லீவோட அளவு வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த அர்க்காத்தில் வந்து கரெக்டாக இருக்கா? அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறனால இதில் பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ஈஸி. ரவுண்டு தையல்னா தான் நீங்கள் சிரமப்படணும். இது ரொம்ப 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 ஈஸி. அர்க்காத்தை அந்த ஷோல்டருக்கு நேராக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஜாயின் பண்ணிடலாமா? அதே இந்த அர்க்காத்து ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு
இந்த தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்குமோ அதை கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே பாடியை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கை பார்த்திங்கன்னா 13 இன்ச் எடுத்துருந்தோம். கொஞ்சம் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து கரெக்ட் ஃபிட்டாக போடக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி இடுப்போட அளவு ரெண்டு பக்கம் சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 34 இடுப்போட அளவு 34னா 34ல் பாதி 17. அதில் 17 கனெக்ட் பண்ணி மார்க் வச்சுக்கோங்க. அதுபோல் இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. துணி தேவையான அளவுக்கு வச்சுட்டு மீதியை வெட்டி விட்டுருங்க. தையல் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கோங்க. கை ரெண்டு அளவும் ஒரே அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டு வச்சு. இப்போ மேலே உள்ள பாடி பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். பாடி பீஸ் ரெடி. இப்போது கீழே உள்ள பாட்டத்தை மட்டும் தான் இப்போ ரெடி பண்ணணும். ரைட்டு. இடுப்போட அளவு கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம். அம்பர்லா கட்டிங் போட்டிருக்கிறோம் இல்லையா? இது ஒன்றா சைஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ரைட். உள்ள லைனிங் சேர்த்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி இது பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கிறோம். லைனிங் ஆல்ரெடி நான் தச்சு ரெடியாக வச்சுருக்கேன். எல்லாம் இழுக்காமல் தைச்சிக்கோங்க. ஏன்னா இது கிராஸில் எடுத்துருக்குறோம் இல்லையா? இழுக்க இழுக்க பெருசாகும்.
ரைட்டு. ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு இது ரெண்டையும் உள் பக்கம் கூடி தைக்கணும்ல. இந்த ஒரிஜினல் பீஸ் ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இந்த லைனிங் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. லைனிங் ஆல்ரெடி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை திருப்பிடுறேன். அது ஜாயிண்ட்டு சைடில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாடியில் உள்ள இடுப்போட அளவும் இதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ரைட்டா? மேட்ச் ஆகுது. அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாமா? ரெண்டு ஜாயிண்ட்டும் ஒன்றா வச்சுக்கோங்க. தையலுக்கு நீங்கள் எவ்வளோ விட்டிங்களோ அதை கனெக்ட் பண்ணி அப்படியே தைச்சிருங்க. அதுக்கப்புறம் அதில் ஓவர்லாக் போட்டு அதை ஃபினிஷிங் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது என்ன பண்ணணும், இன்னும் ரெண்டு இடுப்பில் அந்த ரோப் மட்டும் நம்ம வைக்கணும். இடுப்பில் அந்த பாட்டத்தை மடித்து தைக்கணும். கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இந்த ரோப்பை ரெடி பண்ணி அதை சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வச்சுக்கலாம், இல்லை மேலே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட் வேணும், நாட்டு ரெடி பண்ணிக்கிறோம். ரோப்புக்கு இடுப்பில் கட்டுறதுக்கு கிராஸில் போட்டோம்னா கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்கும். அப்படியே தைக்க 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 கொஞ்சம் மெல்லிஸ் ஆக்கிக்கோங்க, நல்லாயிருக்கும் பார்க்க.
இதை அப்படியே திருப்பிக்கலாமா? இது பெரிய ரோப் தானே, ஈஸியாக திருப்பிக்கலாம். ரைட்டா? இதே மாதிரி இன்னொரு பக்கமும் பிசுறு வெட்டாமல் விட்டுட்டோமா, வெட்டிடுவோம். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே பாட்டத்தை தைச்சிருவோம். பாட்டம் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கிறதுக்கு ஒரு பட்டி கிளாத்து கூட தைச்சிக்கலாம். இல்லை எனக்கு சும்மா லைட்டாக இருந்தால், சிம்பிளாக இருந்தால் போதுன்னா மடித்து தைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் வச்சு தையல் போட்டுக்கலாம். ரெண்டாவது லைன் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஒரே அளவு கணக்கு பண்ணி மடித்து தைச்சிக்கோங்க. அது மாதிரி ரைட் தைச்சிட்டோமா? அவ்வளோதான், ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. ரோப் வச்சுட்டோம். பின்னாடி நாட்டு வேணால் நாட்டு வச்சுக்கலாம். நாட்டு வச்சுட்டு போட்டு பார்க்கலாம். இப்போ ட்ரையல் பார்க்க சொல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ரைட், வாங்க ட்ரையல் பார்க்க. இன்றைக்கி பதிவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த லாங் ஃப்ராக் எப்படி தைக்கலாங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களோட கடமை. பாய் பாய்.